தற்புகழ்ச்சி உளவியல். பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் தற்பெருமை பேசுவதை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்றார். அதற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு உளவியல் கருத்தை தெரிந்து கொள்வோம். டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் என்ற ஒரு உளவியல் பூர்வமான கருத்து ஒன்று உண்டு. அப்படி என்றால் என்ன என்று கேட்கிறீர்களா? ஒருவரிடம் குறைந்த அளவு ஞானமோ அல்லது குறைந்த அளவு பக்தியோ அல்லது குறைந்த செல்வமோ குறைந்த திறமையோ இருக்கும். ஆனால் அவர் வெளியில் இது எல்லாம் மிக மிக அதிகமாக இருப்பதை போல காட்டிக்கொள்வார். இதைத்தான் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் என்று உளவியல் பூர்வமாக சொல்கின்றார்கள். சரி, இப்படி இந்த பிரச்சனை ஒருவருக்கு இருந்தால் அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? முதலில் அவருக்குள்ளாக என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா? ஒன்று, அவருக்கு தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் திறமையானது படிப்படியாக குறைந்து போய்விடும். அவர் தன்னை வளர்த்து கொள்ளவே முடியாது. இரண்டாவது, பிறர் அவருக்கு என்ன ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் சரி அல்லது அறிவுரைகள் சொன்னாலும் சரி அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தான் சொல்வதுதான் சரி என்பதில் குறியாக நிற்பார். மூன்றாவதாக, ஒரு தவறில் முடிந்தாலும் கூட, தான் செய்யக்கூடிய செயல் தவறில் முடிந்தாலும் கூட அது தவறு என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாறாக அதற்கும் சரியான காரணம் சொல்லி அதனால் தான் நடந்தது என்று தப்பிக்க பார்ப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்றுமே ஒருவருக்கு பாதகமாகத்தான் முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே இப்பேற்பட்ட நபரை மற்றவர்கள் என்ன விளைவோடு பார்ப்பார்கள்? இவரை கேவலமாக பேசுவார்கள், அவ்வளவுதான். அன்பார்ந்தவர்களே, இது சரியான உளவியல் பார்வை அல்ல என்பதைத்தான் பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லி காட்டுகின்றார். தற்பெருமை பேசுவது என்பது கடவுளுக்கு எதிரான ஒரு பாவம் மட்டுமல்ல, ஒருவர் தனது உளவியல் பார்வையையே குறைத்துக் கொள்கின்றார், தன்னைத்தானே குறைத்துக் கொள்கின்றார் என்பதைத்தான் தூய பவுல் குறிப்பிடுகின்றார். இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நம்மிடம் தற்பெருமை பேசும் பழக்கம் இருந்தால் அதை தவிர்த்து கொள்வதுதான் நமக்கும் நல்லது.